இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். உங்களுடைய லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ பழையதோ புதியதோ அந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன ப்ராசர் i3 i5 i7 யூஸ் பண்ணாலும் சரி, ரேம் 8GB 4GB 16GB எதுவாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் எது யூஸ் பண்ணாலும் சரிங்க, எப்போவுமே லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயன்பாட்டிற்கு தேவையான அந்த சாஃப்ட்வேர்ஸ் மென்பொருட்கள் மட்டுமே வந்து பதிவிறக்கம் செஞ்சு நிறுவி வச்சுக்கோங்க. அதாவது டவுன்லோடு செய்து இன்ஸ்டால் செய்து வச்சுக்கோங்க. பயனற்றது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அதாவது யூஸ் பண்ணாதது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொப்பாதீங்க. 8GB 16GB இருந்தாலும் ஃபுல்லாக ரொப்பி வைக்காதீங்க. அது உங்களோட லேப்டாப்போடைய ஆயுட்காலத்தை குறைக்கும். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் எஸ்எஸ்டியோ இல்லை ஹார்ட் டிஸ்க்லையோ அதில் போயிட்டு வந்து ஸ்டோர் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகும் போது என்ன ஆகுனா உங்களுடைய ப்ராசஸர் ரேமை எடுத்துக்கும். பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பேட்டரியோடைய ஆயுட்காலத்தையும் குறைக்கும். அதனால் உங்களுக்கு பயனுள்ள மென்பொருட்களை மட்டும் பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்தாததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். தேவையானதை மட்டும் பயன்படுத்துங்க.